Start. Good evening, students. Today we will discuss about the topic human-robot interaction. Anyone know how to work robots? Okay, yeah, tell me. Robots has physical movable structure that has some sort of cause of life that is handled by computer mind. These robots replicate the behavior of animals and human behavior, like both behaving and interact with the human behavior. Next one, what are the order percentage robots? Yeah, So, others பார்த்தீங்கன்னா CPU and CPU ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. CPU பார்த்தீங்கன்னா ஏதோ சென்ட்ரல் ப்ராசஸர் இருக்குது. அது எது நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுறது நம்ம CPU யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி அலோகேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா CPU யூஸ் பண்ணுவோம். அந்த GPU இருக்குன்னா கிராஃபிக்கல் அந்த மாதிரி சம்திங் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் கிராஃபிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸில் மேண்டட்டரியாக இருக்கும். சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இருக்கும், டச்சில் இருக்கும், தென் சவுண்ட், லைட் அப்படின்னா மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்விரான்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் சென்சார் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனா ஃபிசிக்கல் மூவ்ஸ், அதாவது ரோபோட் மூவ் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டோட பேசுறதுக்கு இது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்சர் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், அது வந்து இன்புட் டேட்டா மற்றும் அவுட்புட் டேட்டா கொடுக்குறது. அதை நம்ம யார்கிட்ட பேசுறதுக்கு இதுவே யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஓவரால் காம்பனன்ட்ஸ் வந்து பவர் பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மெயின் பிரெயின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் த பிரெயின் ஆஃப் ஆல் ரோபோட்டிக் பார்ட்ஸ். ஒர்க் சென்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இனி இதர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரோபோட்டிக்ஸ். Building and maintaining cost is huge. Any other advantages of robotics? Robots வந்து productivity வந்து நிறைய பண்ணுறோம். அது வந்துட்டு ஹியூமன்ஸ் மாதிரி அது வந்து போர் அடிக்காது. அது வந்து நம்ம பொறுத்து ஒர்க் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன்ஸை வந்து ஹை இன்டெலிஜென்ஸை ஒர்க் பண்ண முடியாது. நியூக்ளியர் இந்த இதில் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நியூக்ளியர் ஒர்க் பண்ணுறதுல ஹியூமன் வந்து வெரி டஃப் ஒர்க். அதே பட்டாசு அந்த இதில் வந்து கிராக்கர்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து வெரி டஃப் ஒர்க். அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹியூமன் கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி கன்சர்ன் பார்க்கும்போது ஹியூமனுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹியூமன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து திரும்ப பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப பட் ஹியூமனால் என்ன பண்ண முடியாது, சேம் ஒர்க்கு திருப்பி ஒரு 10 டைமில் பண்ணிகிட்டே முடியாது. பட் ரோபோட் வந்து எகைன் அண்ட் எகைன் மோர் தென் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் என்ன இல்லை. ஸோ அதுக்காக அந்த ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுதான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதனால வந்து நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால போர் அடிச்சுன்னா அவங்க வந்து புதுசாக பண்ண முடியாது. அதனால இது ஒரு பெரிய விஷயம். அதனால இன்டர்வியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஹியூமன் பர்சன் சுச்சுவேஷனல் அவேர்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஏன்னா வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி அது பண்ணுது அப்படின்ட்டு ஹியூமன் வந்து டிபெண்டிங்கான சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அதனால என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரோக்ராமிங் வந்து ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து அதனால் ஓன் டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியாது. கம்பேரிட்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் வெரி லைட். வெரி இம்பார்ட்டன்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, உருவாக்க
மேக் பண்ணுறது ஈஸி, பட் அது மெயின்டைன் பண்ணுறோட காஸ்ட் தான் வந்து ஹையஸ்ட் காஸ்ட் இருக்குது. அப்புறம் டெக்னிக்கலான ஹியூமன் செய்யறது மக்கள் செய்யறதுனால செய்யறதுனால ஹியூமன் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ரோபோட்டை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமனுக்கு அந்த வேலையே இல்லை. ஸோ ஹியூமன் அந்த பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹியூமனை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹியூமனுக்கு ஒர்க் கிடையாது, சேலரி கிடையாது அப்படிங்கும்போது ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஓகேங்களா? எனி அதர் டவுட்ஸ்? தேங்க்யூ.